இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு வரக்கூடிய பொங்கல் தினத்தன்று 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. பொங்கல் பரிசு கேட்டால் செய்யக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திகைத்து வைத்த பாஜக. இந்த பொங்கலுக்கு ஆண்டு பொங்கலுக்கு ரூபாய் 5000 திமுக அரசு வழங்கும் என்று மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு 5000 கொடுக்க வேண்டும் என எனது சார்பில் வலியுறுத்துகிறேன். கேட்டால் செய்யக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வித்தியாசமாக முறையில் விமர்சித்துள்ளார். நெல்லையில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் செய்தியாளர்களை சந்தித்த அப்பொழுது பேசிய செங்கோட்டையன் 1997ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்தவர். அமைச்சராக பல்வேறு பணிகளை செய்து வந்தவர். அவர் அதிமுகவில் இருந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பதவிகளை பெற்றவர். எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுக 2ஆக உடைந்தது. அதன் பின்னர் ஜெயலலிதா முதல்வராக இருந்தார். ஜெயலலிதா இறப்புக்கு பின்னர் அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டது. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தார். அதிமுக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் சூழலில் கூட அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அதிமுக இயங்கி வருகிறது. செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். அதற்கான தனி வாக்கு வங்கிக்குள்ள கட்சி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வாக்கு வங்கி வந்து சேரும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு, 5000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பாரு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மக்களுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ வரக்கூடிய பொங்கல் தினத்தன்று, ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய ஜனவரி 13, 14, 15 தினங்களில் பொங்கல் பரிசாக பொங்கல் பரிசு பொருட்கள் தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் 5000 இவை இரண்டையுமே உங்களுடைய மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்காங்க தமிழக அரசு. இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. டோக்கன்களை எங்கே நீங்கள் போய் வாங்குறது அப்படின்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் தேர்ந்தெடுத்து அந்த ரேஷன் கடையில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அந்த டோக்கன் பயன் பெறுமாறு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் சேலத்தில் டோக்கன் வாங்கிட்டு சென்னையில் பார்த்தீங்கன்னா பணம் வாங்க முடியுமா அப்படின்னா முடியாதுங்க. எந்த மாவட்டமோ நீங்கள் சொந்த மாவட்டத்திற்கானது மட்டும்தான் டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தினருக்கு மட்டும்தான் அது எலிஜிபிலிட்டி ஆகும். வேறு மாவட்டத்துக்கு நீங்கள் போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு அப்படின்னு காட்டினீங்கன்னா அது எலிஜிபிலிட்டி ஆகாது. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் வந்திருக்க ஒரு மிக மிக முக்கியமான செயல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லா தலைவருமே இதை பண்ணுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சியில் கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது என்ன அந்த செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டு கொடுக்க போகிறாங்க. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து வகையான மக்களுக்கும் 5000 ரூபாயை வழங்க இருக்காங்க. ஸோ வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய NPHH, AYY, PYY இந்த வகை ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே உங்களுக்கு 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படுங்க. ஸோ டோக்கன்கள் அனைத்துமே நீங்கள் வரக்கூடிய டிசம்பர் 1ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகள் மூலமாக டோக்கன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.